முதல்வரே இப்படி பொய் சொல்லலாமா? சரியான நேரத்தில் சிக்கிய ஸ்டாலின். மொத்த விஷயமும் அம்பலம். சென்னை கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு அசையும் சொத்து மதிப்பு 3,30,00,000 அசையா சொத்து மதிப்பு 2,96,00,000 இருப்பதாக வேட்பு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் பெயரில் 1,32,00,000 அசையும் சொத்தும் 90 சவரன் நகையும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஸ்டாலினிடம் சொந்தமாக வாகனங்கள் எதுவும் இல்லை என்றும் வேட்பு மனுவில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக சட்டசபை தேர்தலை ஒட்டி வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. அதன்படி கொளத்தூர் சட்டசபை தொகுதியில் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அவருடன் அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் இருந்தனர். கொளத்தூர் தொகுதியில் தொடர்ந்து 4வது முறையாக ஸ்டாலின் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். கொளத்தூர் தொகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின், அதிமுக சார்பில் சந்தான கிருஷ்ணன், நாதக சார்பில் சவுந்தரபாண்டியன், தாவேகா சார்பில் வி.எஸ். பாபு ஆகியோர் போட்டியிடுகின்றனர். கொளத்தூர் தொகுதியில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் மு க ஸ்டாலின் தொடர்ந்து போட்டியிட்டு வெற்றி பெற்று வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலின் வேட்பு மனுவுடன் தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் சொத்து மதிப்புகளை குறிப்பிட்டிருக்கிறார். வருமான வரி கணக்கில் காட்டப்பட்டுள்ள கணக்கீட்டின்படி கடந்த ஆண்டில் ஸ்டாலினின் மொத்த வருமானம் 31 லட்சம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. துர்கா ஸ்டாலினின் கடந்த ஆண்டு வருமானம் 5,33,000 ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்டாலின் கையில் ரொக்கமாக 10,000 ரூபாயும், துர்கா ஸ்டாலின் கையில் ரொக்கமாக 40,000 ரூபாயும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலின் பெயரில் வண்டிகள், கார்கள் எதுவும் இல்லை. ஸ்டாலினிடம் தங்கம், வெள்ளி நகைகள் எதுவும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துர்கா ஸ்டாலினிடம் 720 கிராம் பழைய தங்க நகைகள் இருப்பதாகவும் அதன் மதிப்பு 84 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்டாலினுக்கு அசையும் சொத்து மதிப்பு 3,30,00,000 ரூபாயும், அசையா சொத்து மதிப்பு 2,96,00,000 ரூபாயும் இருப்பதாக வேட்பு மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் பெயரில் 1,32,00,000 ரூபாய் அசையும் சொத்தும் 2,10 லட்சம் ரூபாய் அசையா சொத்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 2 மாதங்கள் கூட உதயநிதி மகனுக்கு கார் வாங்கி கொடுத்த தகவல் எல்லாம் வெளியானது. டாஸ்மாக் முதல் கார்ப்பரேஷன் வரை மொத்த பணமும் முதல்வர் குடும்பத்திற்கு செல்கிறது என நேரடியாக விமர்சனம் வந்த போதும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. அப்படி இருக்கையில் ஸ்டாலினின் இந்த சொத்து விவரங்கள் எல்லாம் மக்களை ஏமாற்றும் வேலை என்று சொல்லப்படுகிறது.